அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் நாம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க இறைவனுடைய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் இந்த நாளில் நமக்கு தியானத்துக்கு கொடுக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் என்னால் ஜெபம் மாட்டோம். என்பவரே துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு அருளி சொல்ல முடியாத இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபைநாதா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மறுபடியும் உடைய சத்திய வேதத்தை, உடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கின்றோம். கர்த்தாவே துதிக்கிறோம். நீர் பேசும் கர்த்தாவே துதிக்கிறேன். மக்களுடைய சுவைகளில் மட்டுமல்ல, வார்த்தையுடைய உள்ளத்திலும் பதிவாக வேணும் என்று கெஞ்சுகிறோம். நம்முடைய நாம் மையப்பட்டோம். அனுப்புகிற காரியமாக நம்முடைய வார்த்தைகளை வாக்கியப்பட்டோம். நன்மையாளம் செய்யும், வறுமையாக திரும்பாது என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரம் செய்ய நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நாவிலிருந்து பேசுகிறார்கள். கேட்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் தருகின்ற வார்த்தை, உலகில் இன்று நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும்போது, மனிதன் கடவுள் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிகிறவர் என்ற அறிவு இல்லாமல் அறிவு குறைந்து கொண்டே போகிறபடியினால இன்று என்ன நடக்கிறது என்றால், உண்மையை தங்களுடைய வாயினாலே, தங்களுடைய திறமையினாலே, தங்களுடைய அறிவினாலே உண்மையை மறைத்து பொய்யை நிலைநாட்டுகிற காலமாக இருக்கு. அதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகுவதில்லை. இவைகளையெல்லாம் மனிதர்கள் அறிய முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்றவராகவும் அதற்கேற்ற பிரகாரம் நன்மையோ தீமையோ அவர் அருள்கின்றவருமாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனபடினால மனிதர்கள் இந்த நாளில் சத்தியம் அடைகின்றார்கள், தங்களுடைய பொய்யை மறைப்பதற்காக, நிர்வகிக்கிறதற்காக. ஆனால் அவைகள் அது அகன்று போவதில்லை. உலகத்தில் எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள். அது காலம் புந்தினாலும் அவைகள் நிறைவேறும். மனிதர்கள் செய்கிற நற்கிரியைகளும் அப்படியேத்தான். தேவனுக்கு மகிமை. தகப்பன் கடவுளுக்கு பயந்து நீதியாய், நேர்மையாய், உண்மையாய் அவன் ஜீவிப்பான். ஆனால் அநேக தலைமுறைகளுக்கு அவன் நன்மையை சம்பாதித்து வைக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தீமையிலிருந்து உலகத்திற்கு வந்த ஒரே நோக்கம் மனிதனுக்கு நன்மை செய்யவே என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. மனிதனை, அதாவது தண்டனையிலிருந்து அழிவினின்று மீட்கும்படியாக, அவனுக்கு இரட்சணியத்தை அருளும்படியாக அவர் வந்து இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அவர் எங்கோ சுற்றித் திரிந்தார். எதற்காக என்றால் நன்மை செய்ய முடியாகவே சுற்றித் திரிந்தார். கஷ்டப்படுகிற மக்களுக்கு, துயரப்படுகிற மக்களுக்கு, இயலாமை மக்களுக்கு, வியாதி முடியில் அகப்பட்டவர்களுக்கு, பலவிதமான இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை அருள்கிற நன்மை அவர் செய்து கொண்டே இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் கூட, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லை, நான் தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தோம், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கின்றோம். அநேகர் சொல்லுகிறதை நாம் மிக வருத்தத்தோடு சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை, நான் இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணினேன், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவைகளை நாம் காணுகின்றோம். ஆனபடினால் இன்று நாம் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் பார்த்து நம்ம இந்த வெளிச்சத்தில், அதாவது ஆண்டவர் யாருக்கு அவர் நல்லவர், யாருக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்கிறதை நாமும் அறிந்து கொண்டு நாம் நம்முடைய இருதயத்தை பரிசோதிக்க இந்த வேளை நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. வாசிப்போம். சங்கீதம் 73 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆமா, ஒரு பரிசுத்தவான் தான் இதை சொல்கின்றார். ஆசாப் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கர். அவர் இப்படி சொல்லுகின்றார், வாழ்க்கை கடவுளுக்காக தியாகம் பண்ணின ஒருவர் என்று நாம் காணுகின்றோம்.
அவருக்கு திடீரென்று துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறது கண்ட மாத்திரத்தில் அவனுடைய வாயிலிருந்து ஒரு குழப்பான எடுப்பான வார்த்தைகள், கடவுள் எங்கே இருக்கிறார், எனக்கு தினமும் நன்மை உண்டாகிறது, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் குழுகுள் என்று இருக்கிறார்கள், எங்கே ஊற்று தோண்டினாலும் எனக்கு தண்ணீர் வருகிறது, எல்லாருக்கும். ஆனால் இது கடவுளுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை இவர் கேட்டவுடனே இவருக்கு என்ன உண்டாயிட்டால் ஒரு தள்ளாடுதல், ஒரு சறுக்குதல் ஏற்படவில்லை, ஏற்படுகிறது மாதிரி அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று நாம் காணுகிறோம். அது இருக்கட்டும். அவனுடைய முடிவை கண்டு அவர் தன்னுடைய மதியினத்தை உணர்ந்து அப்புறம் அவர் பின்னால் இந்த சங்கீதத்தில் எழுதுகின்றார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சுத்த இருதயம் உடைய இஸ்ரவேலர்களுக்கு, மற்றவர்களுக்கல்ல, தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய மார்க்கத்தில் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இது எழுதப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை இஸ்ரவேலர்களுக்கு. யாருக்கு? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு மட்டும். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே தான் இருக்கிறார், நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கிறார். வாயினால் சொல்லுகிற வார்த்தையோ வெளி தோற்றமோ அதாவது மற்றும் காரியங்களோ அதாவது இவைகளை அவர் பார்ப்பதில்லை. அவர் பார்க்கிற ஒரு இடம் இருதயம் என்று நாம் அறிய வேண்டும். ஆனபடினால் தான் மனிதன் எப்பொழுதும் பயந்து பயந்து தன்னுடைய இருதயத்தை காக்கணும். அதாவது வேதம் என்ன சொன்னது என்றால், ஞானி என்ன சொல்கிறார் என்றால், அதாவது எல்லா காவலோடும் சரீரத்தில் அநேக உறுப்புகள், அநேக முக்கியமான பாகங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த காவலை விட இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று அவர் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசித்து பார்ப்போம், வாசிக்கலாம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தேவனுக்கு மகிமை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையும் நேர்மையுமாக, அதாவது தேவனுடைய திரு சத்திய வாக்கியங்களை கை கொண்டு பயந்து நடக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று. ஊற்று அங்கே நிற்காது, புறப்படும். புறப்பட்டு போய் அந்த ஏரியாவெல்லாம் செழிப்பாக்கிவிடும். ஆனப்படினால் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஒரு குடும்பத்திலேயோ ஸ்தாபனத்திலேயோ அதாவது தேசத்திலேயோ அவன் இருக்கும்போது அங்கே இவன் மூலமாக நன்மை உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இன்று சொல்லப்படுகிற நமக்கு அருளப்படுகின்ற வார்த்தை என்ன என்றால், சுத்த இருதயம். அவர்கள் தேவனுடைய மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, இருதயம் சுத்தம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்க முடியாது என்பது. அவர் எப்பொழுது நல்லவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நமக்கு அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் பார்க்கின்ற ஒரு இடம் இருதயம். இதை எந்த மனிதனும் அறிய முடியாது. எந்த விஞ்ஞானியும் எந்த டாக்டர்களும் தங்களுக்கு இருக்கிற நவீன கருவிகள் இன்று இருக்கிறதே உள்ளுறுப்புகளை படம் பிடித்து காட்டுகிறது இருக்கிறது அல்லவா, அவைகளும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நோக்கங்கள், இவைகளை வேற ஒன்றும் காண்பிக்காது, காண முடியாது. ஆனபடினால அதை பார்க்கிறவர் இறைவன் ஒருவரை. ஆனபடினால அதை பார்த்துதான் அவர்களுக்கு நல்லவராக இருந்து அவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் ஞானி சாலமோன் சொன்னார், அதாவது இருதயத்தை காத்துக்கொள். அந்த இருதயத்திலிருந்து என்ன புறப்படுகிறது? ஜீவ ஊற்று புறப்பட்டு செல்கிறது. அது அநேகருக்கு பிரயோஜனப்படும். ஒரு மனிதன் சுத்த இருதயம் உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய், அவர் கொடுத்திருக்கிற சத்திய வாக்கை அவன் தவறாமல் கை கொண்டு நடப்பானால் அவனிலிருந்து புறப்படுகிறது ஜீவ ஊற்று. அது அநேகருக்கு அதாவது நன்மை வகிக்கும். அவனுடைய வறட்சியை மாற்றும், கவலை போக்கும், அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஒன்றாக அந்த ஊற்று இருக்கும். அந்த ஊற்று அதாவது இருதயத்தை காக்கிற மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற மேலான ஒரு நன்மை என்று நாம் காணுகிறோம். வாயை திறந்து கவலையோடு பாரத்தோடு வழிதப்பி போகிற ஒரு மனிதனோடு பேசினால் இந்த ஜீவ ஊற்றாங்கை பாய்கிறது போல அவனிலே அந்த மகிழ்ச்சி உண்டாயிடும் நிச்சயம். ஆனபடினால் முதலாவது நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. பயப்பட வேண்டிய ஒரு காரியம்
என்ன என்றால், அதாவது தாவீது ராஜாவுக்கு இந்த பயம் இருந்தது. அதாவது சவுல் அவரை கொலை செய்வதற்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. அதாவது தாவீது நன்மை செய்தார், அவருக்கு புகழ்ச்சியும் நேர்மையும் உண்டாயிற்று. அதனால் அவருக்கு எரிச்சல். ஆனபடினால அவரை அதாவது கொலை செய்வதற்காக இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று அவன் பலவிதமான சூழலில் முயற்சி பண்ணினான். அப்படி பண்ணி கொண்டிருக்கிற நாட்களிலேயே வனாந்திரத்தில் தாவீது வசிக்கிறார். அவனும் படைகளோடு வனாந்திரத்தில் இவரை துரத்தி வந்து அங்கே தங்கியிருக்கிறான். அங்கே இருக்கும்போது 2 விசை அந்த சவுலை கொலை செய்வதற்கு இவருக்கு வாய்ப்பு உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை. இதில் தான் நான் பார்க்கின்றோம். அதாவது இருதயத்தை பாருங்க, எதிராளியை கூட அவர் கொலை செய்வது அதுக்கு அவர் மனம் சம்மதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற மனிதனாய் இருக்கிறபடினால் அவர் நான் தொடமாட்டேன். இன்று அவர் அசுத்தாவினால் அவர் கிடைக்கப்படலாம், ஒரு நாள் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற எண்ணத்தோடு அதற்கு விலகி தன்னை காத்து கொண்டார். ஆனபடினால் ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகம் பெற்ற மனிதனை வாயினால் அதாவது தூசிக்கவோ அல்லது அவனுக்கு விரோதமாக நம்முடைய கரங்களை நீட்டுவதோ வேறு வகையான கிரிகளை செய்வதோ பாவம். அதற்குரிய அதாவது பனிஷ்மெண்ட் உண்டு என்று இங்கே 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது இங்கே நான் பார்க்கின்றோம். பக்தன் தாவீது ராஜா அதாவது உடன்படிக்கை பெட்டி கையை விட்டு போய்விட்டது. இப்பொழுது அவருடைய கையில் அது வந்து சேர்ந்தது. அதை தன்னுடைய அரண்மனைக்கு தான் போட்டிருந்த கூடாரத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவர் தெருவிலே நடனம் ஆடிக்கொண்டு வருகின்றார். நடனம் ஆடிக்கொண்டு வருகிறது. அதாவது சவுல் ராஜாவினுடைய மகள் இந்த தாவீதினுடைய மனைவி மீகாள் அவர் பலகணி வழியாய் பார்த்தார். அவர் பார்த்து ஏளனம் பண்ணி அற்பமாக மனதிலே எண்ணினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகணி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். இது யாருக்கும் தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது, உடன் இருக்கிற மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். அபிஷேகம் பெற்ற மனிதன் கணவனோ பிள்ளையோ யாரா இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆவியிலே கைகூறுகிறதை கண்டு இந்த ஸ்டைலாக ஆராதிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவமதிக்கிறது. இப்படி கிடந்து பண்றாங்க, இதுவா கடவுளை ஆராதிக்கிற முறை என்று சொல்லி தூஷணமாக மனதில் எண்ணுகிறார்கள். பாருங்க, பெரிய பாவம். இதை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த தாவீது ராஜா அப்படி குதித்து ஆடி அவர் ஜனங்களுக்கு முன்பாக வருகிறதை கண்டு, இவர் பெரிய ராஜாவுடைய பிள்ளை அல்லவா, அப்படினால அவரை அற்பமாக எண்ணினார். தேவனுக்கு மகிமை. அவர் உள்ளே வந்தார். வந்து உடன்படிக்கை பெட்டியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து விட்டு வீட்டாரை ஆசீர்வதிக்க வந்தார். வரும்போது இவளுக்குள்ளே அதை அடக்க முடியவில்லை. அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். 23வது வசனத்தை கூட படிங்க பாப்போம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் என்று சொன்னார். அவர் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். தேவனுக்கு மகிமை. அவர்கள் என்ன, அதாவது இந்த பெண்களுக்கு வஸ்திரத்தை கலைந்தா போடுவார், ராஜ வஸ்திரத்தை கலைத்து விட்டு தேவனுடைய பெட்டி வருகின்றது. அதற்கு முன்னால் சாதாரண ட்ரெஸ்ஸோடு வருகிறார். அவளுக்கு பார்ப்பதற்கு அது அவமானமாக இருக்கின்றது, அவமதிப்பாக இருக்கின்றது. அதைத்தான் அவள் அங்கே சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் வந்து ஒரு ராஜாவும் இல்லை, தலைவர், நான் ஒரு ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்தவன். ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்திட்டார். ஜனங்களை, அதாவது இவ்வளவு ஜனங்களுக்கு தலைவனாக, அதாவது பெரியவனாக என்னை மாற்றிவிட்டார். அப்படினால அதாவது என் ஆண்டவருக்கு முன்பாக நான் இன்னும் ஆடுவேன்.
அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இது அல்ல, சோர்ந்து போகிறது அல்ல. தெய்வீகத்தை அறியாத எத்தனை பேர் இன்று உள்ளத்தில் தெய்வீகத்தை, தேவ மனிதர்களை, பிள்ளைகளை ஆவியில் நிறைந்து கலிகூறி சத்தமிடுகிறதை கேட்கும் போது எவ்வளவு மதிக்கிறார்கள் பாருங்க. இது பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தாங்கள் ஸ்டைலாக ஆராதித்து முழங்கால் போடாமல் சேர விட்டு இறங்காமல் அப்படி ஆராதிக்கிறது ஆராதனை நினைக்கிறார்கள். அது தேவனை, அதுதான் தேவனை அவமதிக்கிறது. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருக்கிறவர்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு கர்த்தர் எப்போதும் 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 நல்லவராகவே அவர் இருப்பார் என்று வேதம் சொல்கின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை கண்ட ஆண்டவர் மற்ற யாருக்கும் தெரியாது, தாவீது ராஜாவுக்கும் தெரியாது. ஆனால் தேவன் அதை கண்டார். இவருடைய உள்ளத்தில் பரிசுத்தாய் பெற்று ஆவில் நிறைந்து கழிவுறுகிற மனிதனை உள்ளத்தில் அவமதித்தாளே என்று சொல்லி சாக வரைக்கு அவளுக்கு சந்தானம் இல்லாமல் போயிற்று என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அதாவது பரிசுத்தாவிக்கு விரோதமாக உள்ள தூஷணம், பரிசுத்தாவிக்குரிய உள்ளத்தில் உண்டாகிற அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் அதாவது கசப்பும் துக்கமான ஒன்று என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களே, தேவனுக்கு பயப்படுகிறவர்களே, பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகின்றவர்களே, கேளுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது. அதுபடினால உள்ளத்தை காத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் என்றல்ல, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்கள் தேவ ஜனங்கள் தான். அதில் சுத்தம், இருதயம் சுத்தம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் நல்லவராக இருப்பார் என்று நாம் காணுகின்றோம். இந்த தாவீது ராஜா, அவர் கடைக்குட்டி பையன், அவர் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டவர் இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அதுபடினால் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கரை கூப்பிட்டு என்ன சொன்னார் என்றால், நீ போய் ஈசாயின் மகனில் ஒருவனை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசனாக தெரிந்து கொள், அபிஷேகம் பண்ணு என்று அனுப்பினார். ஆனால் எத்தனை பிள்ளைகள், எந்த பிள்ளை சொல்லவில்லை. அவர் அங்கே சொன்னார். சென்று ஈசாயின் இடத்தில் அது சொன்னபோது ஈசாய்க்கு இருந்த மகிழ்ச்சி கணக்கே கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு அரசனாக ஒருவன் வரப்போகிறானா என்று எண்ணி, மூத்தவன் தான் அதற்கு தகுதி என்று சொல்லி அவர் நல்ல தேஜஸ், நல்ல அதற்கு பொருத்தமான அமைப்பில் அவருடைய உடல் இருக்கிறது. அது கொண்டு முன்னால் நிறுத்தின உடனே தீர்க்கர் கூட, ஓஹோ இவனாக்கும், இவன் தான் அந்த ஆளாக்கும் என்று எண்ணி தைல குப்பியை எடுக்க போனார் அபிஷேகிக்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, அவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, 7 பிள்ளைகளை இல்லை, இவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். இப்பொழுது தீர்க்கருக்கு வருத்தமாயிற்று. அதாவது இங்கேதான் அனுப்பினார், எல்லா பிள்ளையும் கொண்டு காட்டியாச்சு, என்பதில் என்ன செய்வது என்று சடவோடு கேட்டிருப்பார். என்ன யாராவது இல்லையா? ஒருவன் இருக்கிறான் காட்டல. அந்த உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த பந்திக்கு, இந்த பலிக்கு கூட்டுன்னு தான் சொன்னார். அதை அவரை பையனை பிள்ளையாக அங்கே சேர்க்கவில்லை, ஞாபகமே இல்லை. அவனதுக்கு கூப்பிட்டு இதுக்கெல்லாம் தகுதியா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்த அவனை கூட்டுவார்கள். தேவனுக்கு மகிமை. மனிதன் பார்க்கிற பிரகாரம் தோற்றம், அவனுடைய சூழலை, அவனுடைய அறிவு, ஆற்றல், அவனுடைய உடல் வளர்ச்சி இதல்ல. ஆண்டவர் இன்று பார்க்கிறதும் அப்படித்தான் அவர் பார்க்கிறார். தேவனுக்கு மனிதனுடைய பார்வையில், இவன் ஆடு மேய்த்து கொண்ட மனிதன் அல்லவா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு. ஆனால் தேவன் பார்க்கிற ஒரு இடம், இன்று உங்களையும் என்னையும் அவர் அங்கே தான் பார்க்கிறார். ஆண்டவர் உயர்ந்தவராக இருந்தும் எங்க பார்க்கிறார்? தாழ்மையானவர்களை எப்படி பார்க்கிறார்? நோக்கி பார்க்கிறார். இந்த சம்பவத்தை நாம் இங்கே படித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிங்க பாபா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தேவனுக்கு மகிமை. நான் எங்கே பார்க்கிறேன் என்றால் இருதயத்தை உள்ள பார்க்கிறேன். உண்மை இருக்குதா, நேர்மை இருக்குதா, தேவபக்தி இருக்கிறதா,
தேவனுடைய வேதத்துக்கு நடுங்குகிற நிலை இருக்கிறதா என்றெல்லாம் நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப 11-12 சேர்த்து வாசிங்க பாப்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். நான் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த 8 பிள்ளைகளிலே அற்பமாய் எண்ணப்பட்டு காட்டில் ஆடுமைக்கு போட்டிருந்த இந்த தாவீதை நான் எப்ப எங்க பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அவன் வனாந்திரத்தில் வெயிலிலும் பனியிலும் மழையிலும் அவன் ராக்காலத்தில் துஷ்டர்கள் மத்தியில், பாக்காலத்தில் திருடர்கள் மத்தியில், இந்த பயம் நிறைந்த சூழலிலும் இரவின் மேல் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டவராக இருந்தார். ராஜ பதவி அவரை தேடி போகிறது. தேவனுக்கு மகிமை உன்னதத்திலிருந்து வருகின்றது. கர்த்தர் அவரை அபிஷேகித்தார். அவரை கர்த்தர் உயர்த்தினார். இஸ்ரவேல் அனைத்தும் அரசனாக மாற்றினார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இங்கே பக்தன் யோபை குறித்து நாம் பார்க்கும்போது, யோபு அதாவது மிகவும் ஒரு நீதிமான் சன்மார்க்கன் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்து விட்டார். ஆனால் அவர் தன்னை மட்டும் காத்துக்கொள்வதல்ல, தன்னுடைய பிள்ளைகளும் இருதய சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் என்று அவருடைய நோக்கம். இருதய சுத்தமுடையவர்களாக என்னுடைய பிள்ளைகளும் இருக்கணும். அப்படிப்பட்டால்தான் என்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருக்க முடியும். அவர் நல்லவராக இல்லாவிட்டால் ஒருவருக்கு பாதுகாப்பு கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் அந்த ஸ்டேஜை அடையணும் என்று அவர் விரும்பினார். அதாவது அவருக்கு 10 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரே கோஆபரேட்டாக சகோதர ஐக்கியமாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சகோதரன் வீட்டில் விருந்து நடக்கும். எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவார்கள். இப்படி முடிந்த உடனே அவருக்கு இவர்கள் என்ன தவறு பண்ணுகிறார்கள் என்று அவருக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளைகள் மனதில் ஏதாவது தீமை செய்திருப்பார்களோ என்று பயந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படியும் பலி செலுத்துவாரான். பலி செலுத்தி அன்றைக்கு அவர்கள் ஏதாவது இருந்தாலும் அன்றைக்கே மாற்றி தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயமும் சுத்தமாக இருக்கும்படியாக அதாவது வாழ்ந்த ஒரு நீதிமான் யோபு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று உலகத்தில் அப்படி அல்ல. தகப்பன் ஊழியக்காரனாக இருப்பார், தகப்பன் சோசையாக இருப்பார், பிள்ளைகளெல்லாம் இங்கே இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு நான் பார்க்குறோமே. ஆனபடியினால் அப்படி அல்லாதபடி நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மோடு பழகிறவருடைய இருதயமும் சுத்தமாக இருக்கணும். பாருங்கள், யோபின் புத்தகத்தை வாசிக்கலாம். யோபு 1 அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் பார்ப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை தன் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி, இருதயத்தில் அவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த வாலிப பிராயத்தினுடைய சுபாவம் வந்திருக்குமோ என்று பயந்து அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தினுடையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். வந்து அப்படி செய்து வந்தார். எவ்வளவு பெரிய நீதிமான் பாருங்க, எவ்வளவு பெரிய நீதிமான். அவருடைய நோக்கம் எல்லாம் தான் தன்னுடைய குடும்பமும் பிள்ளைகளும் எல்லோரும். இன்று அப்படிப்பட்ட நிலை நம்மில் காணப்பட வேண்டும். நான் மட்டும் நீங்கள் கேளுங்க, நான் என்னை காத்துக்கொண்டு பரலோகத்துவோம் இல்லை. அதாவது நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டவர்களும் அந்த சுத்த இருதயத்தோடு காணப்படணும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். தேவனுடைய திருச்சபையில் ஒழுங்கீனமாக நடக்கிற ஒன்றை கண்டால் அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் செலுத்திய பலியினால அவர்களுடைய உள்ளங்கள் அந்த இரத்தம் தெளிக்கப்படணும். பட்டு அவர்களும் சுத்த இருதயமுடைய சிறர்களாக மாறுகிறோம். அதுதான் தெய்வீகம். அதைத்தான் கர்த்தர் இன்று எதிர்பார்க்கின்றார். நான் மட்டுமல்ல, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பமோ சபையோ மக்களோ எனக்கு கொடுக்கப்பட்ட நண்பர்களோ நட்போ எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருதய சுத்தமுடையவர்களாக மாறணும். அவர்களைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். வெளிப்படையான பக்தி, வெளிப்படையான பரிசுத்த மாதிரி இருக்கிறதுல சுயநீதி ஆகிய கந்தை மனிதன் சுயநீதி நானும் சரியா இருக்கிறேன் என்று சுயமான சில நீதிகளை வைத்திருக்கிறார்கள். அது வேதத்தில் என்ன சொல்லுகிறது? அது அழுக்கான கந்தை.
ஒன்றுக்காகாது, அந்த நீதி அல்ல என்று நாம் காணுகின்றோம். அதுபடியினால் நீதி இருதயத்திலே உண்டாகணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அதுபடியில் இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்றும் அப்படிப்பட்ட பக்தர்கள் எழும்படும். இருதய சுத்தமுடையவர்கள், தங்களை சார்ந்தவர்களை இருதய சுத்தமுடையவர்களாய் மாற்றுகின்றவர்கள் இருக்கணும். தேவனுக்கு மகிமை. அப்படி இல்லாதபடி இருதய சுத்தம் இல்லாமல் அவர்கள் கையில் சுத்தம் இல்லை, இருதயத்தில் சுத்தம் இல்லை, வாழ்க்கையில் சுத்தம் இல்லை, ஆனால் ஆலய வழிபாடுகள் உண்டு, கொஞ்ச நாளில் காணாமல் போய்விடுகின்றார்கள். காரணம் என்ன என்று, யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று வேதம் கேட்கிறது. வேதத்தில் கேள்வி கேட்கப்படுகின்றது, யார் நிலைத்திருப்பான்? சங்கீதம் 24:3-4 வசனங்களை வாசிக்கும் போது, ஏன் அவர்கள் விலகி போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நல்ல சகோதரன் ஆச்சுதே, நல்ல சகோதரி ஆச்சுது, ஏன் இப்படி? ஆனால் பார்க்கிறவர் ஒருவர் எங்கே பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஆனால் அப்படினால் இப்படி இருந்தால் அவன் நிலைத்திருப்பான். வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் தானே. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால இருதய சுத்தம், வாயிலே கபடான ஆணையிடுதல், இவைகளெல்லாம் இல்லாமல் தேவபயத்தோடு நடக்கிறவன் இருதய சுத்தம். இருதய சுத்தமுடையவன் பரிசுத்த ஸ்தலத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பான். இயேசுவினால் வரைக்கும் நிலைத்திருப்பான். அதைத்தான் இயேசு சொன்னார், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிவிட்டார். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதல்ல, அது ஒரு ஆரம்பம்தான். இப்பொழுது நாம் இருக்கிற ஒரு பாதி அனுபவம் தான். ஆனால் பூரணமான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு கடைசி வரைக்கும் இந்த நெருக்கமான இந்த துன்ப பாதையில், அதாவது அவன் பொறுமையோடு அவர்களை சகித்து முன்னேறி அந்த முடிவரை கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பானால், இயேசுவை போல வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர் வெளிப்படும் போது அவர்கள் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அது அந்த பூரண ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொருவரையும் கர்த்தர் இருதயத்தில் பார்க்கிறார். ஏன் இவர்கள் இப்படி இருந்தவர்கள் காணாமல் போனார்கள், திடீரென்று விலகி போய்விட்டார்கள்? காரணம் என்ன? நமக்கு ஒரு குற்றமும் தெரியவில்லையே. அவர்கள் நன்றாகத்தான கோயிலுக்கு வந்தார்கள், எல்லாம் தான் செய்தார்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய அதாவது பிரமாணங்களை கை கொண்டு நடந்தார்கள், எல்லாம் தான் செய்தார்கள். ஏன் போனார்கள்? ஆனால் பார்க்கிறவர் இருக்கிறார். எங்கே? இருதயத்தை. தேவனுக்கு மகிமை. இருதயத்தில் உண்டான கேடுதான் அவர்களை விலகி போக செய்கிறது என்று நான் அறிகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்படினால்தான் யார் நிலைத்திருப்பான்? கையில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு குற்றமற்ற தூய வாழ்க்கை இது உடையவர்கள். தேவனுக்கு மகிமை. வாயில உண்மைக்கு மாறான கபடுகள் உள் ஒன்று புறம்பொன்று வைத்து பேசுகிற அந்த ரெண்டகம், அதாவது ரெண்டகம் பில்லி சூரியத்துக்கு பாவத்துக்கு ஒப்பானதான். ஒரு மனிதனுக்கு பில்லி சூரியன் வேற ஒன்று வைக்க வேண்டாம், அந்த ரெண்டகம் உள்ள ஒன்றை வைத்து கொண்டு வாயில் ஒன்று பேசுறது. ஆனால் உள்ள வேற மாதிரி இருக்கும், அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அப்படினால் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க முடியாது, இது உண்மை. மற்ற ஸ்தலத்தில் நிற்கலாம், மற்ற கூட்டத்தோடு போகலாம், கூட்டத்தோடு போகலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. அங்கே நீதிமான்களுடைய சபையில் பாவிகள் நிலை நிற்பது இல்லையே என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் இப்படி நான் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இது உங்களுக்கு நேராக வருகிறதா? நீங்கள் அதை கண்டுபிடியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு, எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் அல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கும் என்று நல்லவராயிருக்க நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம், சுத்த இருதயத்தோடு நடக்க கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபிப்போம். அன்பான தேவனே, உனக்கு நன்றி. சற்று நேரம் உங்களுடைய சத்தியவேதத்தை நாங்கள் தியானித்தோம். ஆமேன். கர்த்தாவின் பிரயோஜனமானவர்களை எங்களுக்கு போதிக்கிற தேவன், கர்த்தாவே இந்த வார்த்தைகள் தேவனே அன்பரை காரியமாக வாக்கிட்டு அநேகருடைய உள்ளங்களை தங்கியிருந்து
கிரியை செய்யட்டும் ஐயா. கர்த்தாவே, சுத்த இருதயமுடைய அநேகரை எழுப்பும் ஐயா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அறிந்து கொண்ட சத்தியத்திலே நிலைத்திருக்க, கர்த்தாவே, பிறப்பிக்கப்பட்ட தகப்பனுடைய வீட்டை மறந்து விடாதபடி பற்றி கொள்ள முடியாத இருதயத்தை கூடும் ஐயா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவினுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அது அனுப்பிரகாரியமாக வாக்கியட்டும். கேட்ட உள்ளங்களுக்கு சரீரத்திலும் அது நன்மை உண்டாகட்டும். சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் கட்டுகளையும் மாற்றி நன்மை செய்யும். ஆசீர்வதியும் கிருபையா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.